அனைவருக்கும் வணக்கம். அடுத்து வரக்கூடிய நாட்கள் தனுசு ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்கள் தனுசு ராசிக்காரராக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு, நீங்கள் எந்த கடவுளை வழிபட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு மூலம், பூராடம், உத்திராடம் நட்சத்திரங்களாக இருக்குது. கிரகநிலை அப்படின்னு பார்த்தா தைரிய வீரியஸ்தானத்தில் சனி, ராகு, ரணருண ரேகஸ்தானத்தில் சுக்கிரன், கலஸ்திரஸ்தானத்தில் சூரியன், குரு, அஷ்டமஸ்தானத்தில் புதன், பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய், கேது என கிரகங்கள் அமைந்திருப்பதால் இந்த காலத்தில் திரிகோணஸ்தானம் எனப்படும் திரிகோணாதிபதி மிகவும் வலுவாக இருப்பதால் எடுத்த காரியத்தை முடிப்பதில் உங்களுக்கு வேகம் பிறக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. தொழில் நிமித்தமான ஒரு பயணம் காணப்படும். இந்த பயணம் உங்களுக்கு சிறப்பானதாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்கு பயனுள்ளதாகவும் அமைஞ்சிருக்கு. சரக்குகளை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும்போது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். வியாபாரத்தில் எதிர்பாராத சிக்கல் ஏற்பட்ட பின்னர் சரியாகும். சக ஊழியர்களுடன் நீங்கள் கவனமாக பேசுவது நல்லது. குடும்பத்தில் இருப்பவர்களுடன் அனுசரித்து செல்ல வேண்டியது உங்களுக்கு நல்லது. கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு மனஸ்தாபங்கள் வர வாய்ப்பு இருப்பதால் நீங்கள் கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்வதன் மூலம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி வாய்ப்புகளை பெற்றுத்தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் இந்த காலகட்டத்தில் ஒரு தீர்வு கிடைக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு. எதிர்பாராத செலவுகள் உண்டாகலாம். பிள்ளைகளுடைய செலவுகள் உங்களுக்கு கவலையை ஏற்படுத்த தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு தேவையற்ற சில காரியங்களை செய்ய முடிக்க வேண்டி இருந்தாலுமே அதன் மூலம் நன்மை உண்டாகும். பண வரத்து திருப்தி தரும் வகையில் அமைஞ்சிருக்கு. தேவையான உதவிகள் உங்களுக்கு கிடைக்கலாம். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்ற ஆர்வம் உண்டாகலாம். விளையாட்டு போட்டிகளில் உங்களுடைய திறமை வெளிப்படலாம். இந்த காலகட்டத்தில் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமயத்திற்கு ஏற்ப உங்களுடைய கருத்துக்களை மாற்றி நீங்கள் செயல்படுத்துவீங்க. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வீண் செலவுகளை குறைக்க திட்டமிட்டு செயல்படுவது நல்லது. மன அமைதி உங்களுக்கு குறையலாம். கூடுமான வரை பணத்தை நீங்கள் மிகப்பெரிய கவனமான முறையில் வைத்திருப்பதும் நல்லது. பயணத்தை தவிர்ப்பது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்லது அப்படின்னும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. இதன் காரணமாக உங்களுக்கு தனவரவு ஏற்படுவதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. சிறப்பான உடை அணிந்து நீங்கள் செல்லக்கூடியாகவும் வீடு மனை வாங்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு உருவாகலாம். அது மட்டும் இல்லாமல் பக்தி மார்க்கத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும். வாகனங்களில் செல்லும்போது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். சிலருக்கு எல்லா விஷயங்களிலுமே ஏதாவது ஒரு மனக்குறை இருந்து கொண்டே இருக்கும். தலைவலி போன்ற சிறு சிறு உபாதைகள் ஏற்படலாம். உயர்ந்த மனிதர்களின் நட்பு கிடைத்து வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படலாம். வியாபாரிகளுக்கு வியாபாரம் ஏற்ற இறக்கமின்றி ஒரே சீராக இருக்குது. சிலருக்கு பயணங்களிலும் அரசு வகையிலும் உங்களுக்கு தொல்லைகள் ஏற்படலாம். தொழிலில் பணியாளர்களின் உழைப்பால் உற்பத்தி பெருகி லாபம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் சிறப்பான ஒரு மாற்றத்தை உங்களால் கொண்டு வர முடியும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா வசதிகளும் இன்பமும் ஏற்படலாம். உடன்பிறப்பவர்களின் மூலம் நீங்கள் எதிர்பார்க்கும் உதவிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாகும். சுபகாரிய நிகழ்ச்சிகள் உங்களுடைய இல்லத்தில் மகிழ்ச்சியை பொங்கும். புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகம் ஏற்படலாம். அரசு பணிபுரியும் பெண்கள் தங்களுடைய உயர் அதிகாரிகளுடைய ஆதரவால் நல்ல ஒரு முன்னேற்றம் காண்பாங்க. பதிவு உயர்வு ஏற்படக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பான ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடியதாகும். தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்கு. விளையாட்டு போட்டிகளில் கலந்து கொண்டிருப்பவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியதாக இருக்குது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொன்பொருள் ஆபரணங்கள் ஆகியவை அதிகரிக்கும். விதவிதமாக கிடைக்கக்கூடியதாகவும் நல்ல பணியாளர்களுடைய நட்பு கிடைக்கக்கூடியதாகவும் இருக்குது. நண்பர்கள் ஆகியோரின் ஒத்துழைப்பால் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உங்களால் கொண்டு வர முடியும். எடுத்த முயற்சிகள் யாவும் உங்களுக்கு வெற்றி அடைய அதிக உழைப்பு தேவைப்படும். தாயின் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. சிலருக்கு குடும்ப வாழ்க்கையில் குழப்பம் ஏற்பட்டு நீங்கும்.
குடும்பத்தில் இருப்பவர்கள் உங்களது ஆலோசனைகளை கேட்டு நடப்பது உங்களுடைய மனதுக்கு திருப்தி தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. கணவன் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு இந்த காலகட்டத்தில் சரியான ஒரு தீர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்குது. பிள்ளைகளுடைய செயல்பாடு உங்களுடைய மனதுக்கு திருப்தி தருவதாக அமைஞ்சிருக்கு. விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். பரிகாரமாக நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு முல்லை மலர் சாற்றி நெய் தீபம் ஏற்றி வர எல்லா கஷ்டங்களும் நீங்கும். பொருளாதாரம் மேம்படக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் இந்த காலகட்டத்தில் தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் தான் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலத்தில் சிறப்பான ஒரு முதலீடு மூலம் நல்ல ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு. புதிய அனுபவங்களை நீங்கள் பெறுவீங்க. உங்களுடைய ஆற்றல் அளவுகள் அதிகமாகும். புதிய யோசனைகள் மற்றும் திட்டங்கள் தோன்றும். பணியிடத்தில் புதிய பொறுப்புகள் வழங்கப்படும். எனினும் உங்களுடைய உடலுக்கு ஓய்வு கொடுப்பது என்பது மிகவும் அவசியம். ஆரோக்கியத்தை கவனித்துக் கொள்வது நல்லது. உடற்பயிற்சி மற்றும் சரிவிகித உணவு கட்டாயமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். நேர்மறையான எண்ணத்துடன் முன்னோக்கி நீங்கள் சென்றால் கட்டாயம் உங்களுக்கு வெற்றி உங்கள் பக்கம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த காலகட்டம் சிறப்பான ஒரு காலகட்டமாக தான் அமைஞ்சிருக்கு. பொதுவாக தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு மிகவும் லாபகரமான பலன்கள் கிடைக்கக்கூடியதாகும். சில இடங்களில் வேலையில் சிறு போராட்டங்கள் உண்டாகும். சில இடங்களில் கடுமையாக உழைக்க வேண்டி இருக்கும். உத்தியோக ரீதியாக பதவி உயர்வுகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குது. எதிர்பார்த்த காரியங்கள் அனைத்துமே உங்களுக்கு விரைவாக நடக்கக்கூடியதாக இருக்குது. அலுவலகத்தில் உங்களுடைய வேலை திறமை முன்னேற்றம் கொண்டு வந்து சேரும். பதவி உயர்வு ஊதிய உயர்வு பெறுவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு சிறப்பான ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. குடும்பத்தில் இருந்த விவகாரங்கள் நீங்கக்கூடியதாகவும் பிள்ளைகளால் பெருமைகள் ஏற்படக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. பெரியோர்களுடைய ஆசை உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்திற்காக பண வரவு அதிகரிக்க இரவு பகல் பாராமல் உழைக்க வேண்டும். கலைத்துறையில் உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு. புதிய முதலீடுகளில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஏற்ற இறக்கம் கலந்த பலன்கள் கொண்டு வரும் அப்படின்னு சொல்லலாம். கேது உங்களுக்கு 11ல் இருப்பதால் குடும்பத்தில் தெய்வம் அனுகிரகம் கிடைத்து மன நிம்மதி ஏற்படும். வியாபார விஷயத்தில் சோம்பேறித்தனமாக செயல்பட வேண்டாம். புதிய முதலீடுகளில் நீங்கள் செம்மையாக செய்ய வேண்டிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பண விஷயத்தில் மிகவும் புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ள வேண்டும். மேலும் பெரியோர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கலாம். தினமும் காலையில் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி உங்களுக்கு தெரிந்த மந்திரங்களை மனதார உச்சரித்து வருவதன் மூலம் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய வகையில் தான் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும். தொடர்ச்சியான கடின உழைப்பு உங்களுக்கு வெற்றி அடைய முற்றிலும் உதவியாக இருக்குது. செவ்வாயின் பயிற்சி இந்த மாதம் முழுவதுமே உங்களுடைய தொழில் நிலையில் இருக்கும். சனி செவ்வாயின் அம்சத்தை பார்க்கக்கூடியதாகும். இந்த நேரத்தில் வணிகத்தில் புதிதாக முதலீடு செய்வது பொருத்தமாக இருக்காது. ஆனால் ஏற்கனவே செய்ய தொழிலை நீங்கள் வெற்றிகரமாக பராமரிக்கலாம். கல்விக்கு கலவையான ஒரு பலன்கள் இருக்குது. நேர்மையாக படித்தால் முடிவுகள் உங்களுக்கு நன்றாக அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஜாதகத்தில் 2வது வீட்டின் அதிபதியாக உங்களுக்கு செவ்வாய் இருப்பதால் மிக அற்புதமான ஒரு மாற்றம் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு. உங்களுடைய முடிவுகளை விட நீங்கள் சிறந்த ஒரு முடிவுகளை இந்த காலகட்டத்தில் எடுக்கக்கூடியதாக இருக்குது. நிதி பார்வையில் உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை தரக்கூடியதாகவும் அமைஞ்சிருக்கு. முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்வதன் மூலம் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கும். இந்த காலகட்டம் நீங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபமேற்றி முருகப்பெருமான மனதார வழிபட்டு வருவதன் மூலம் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பானதாக இருக்குது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி நண்பர்களே.